ஜனவரி மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரையும் இருக்கும் இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல போய் நகர்ந்து வேலை பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயமும் நடக்கும். கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமாக உருவாக போகுது. மகர ராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், பார்ட்னர்ஷிப் தொழில், இது எல்லாமே நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். யார் யாரெல்லாம் ஒரு பிராண்டா உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மகர ராசி என்பவர்கள், அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு தருணம் தான் இந்த 2026. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஏதோ உங்களுக்காகவே பிறந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இதை நான் சொன்னது பல மகர ராசி அன்பர்கள் பல வீடியோவில் ஆமாம் ஆமாங்க சொல்லிட்டு வரீங்க. இப்போ நான் திரும்பியும் சொல்கிறேன், சனி பகவான் எப்போ மீன ராசிக்குள்ளே போனாரோ அதுலேருந்து நீங்கள் படாத பாடுபட்டுக்கிறீங்க. சனி பகவான் எப்போ வக்ரமானாரோ அதுலேருந்து போராட்டத்தை மட்டும்தான் சந்திச்சுக்கிறீங்க. இங்கிட்டு போனால் இருட்டு, இங்கிட்டு போனால் முட்டுச்சந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பக்கம் போனாலும் திரை போட்டு மூடி வைத்த வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ வெளிச்சம் எப்போ கிடைக்கும்? இந்த 2026 என்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா அப்படின்னா இந்த 2026 தான் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். புதிய புதிய நட்புகள் உதயமாகும். புதிய புதிய உறவுகள் உங்கள் கூட வந்து பயணிப்பாங்க. உங்களை வேண்டாம், நீ வேண்டவே வேண்டாம், உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ என்னதான் எனக்கு உதவி செஞ்சாலும் நான் உன்னை விட்டுட்டு தான் போவேன்னு சொல்லி போன உறவு உங்கள்கிட்ட தேடி வந்து பேசுவாங்க, உங்களை நாடி வந்து பேசுவாங்க. நீங்கள் அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பொதுவாகவே மகர ராசி கும்பராசி இந்த 2 ராசிக்காரங்களும் நட்புகள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது புள்ளி இன்வால்மெண்ட்டோட மாட்டிக்க கூடாது. நட்பே தான் உலகமடா அப்படின்னு சொல்ற மாதிரி சிக்கிட்டீங்கன்னா உங்களை செதைச்சிடுறாங்க. ரொம்ப பாசமா அன்பா அக்கறையா உங்க மேல அப்படியே ஐஸ் கட்டி எப்படி ஒரு குளிர்மையை ஏற்படுத்துமோ அது மாதிரி அவங்களுடைய வார்த்தைகள் மூலமா அவங்கள மயக்கி உங்களை ஏமாத்தி அவங்க உங்களை லாக் பண்ணிடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? போய் மாட்டிக்கிறீங்க. அப்ப இந்த நிலையிலிருந்து நீங்க வெளியே வர போறீங்க. ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பீங்க. கிட்டத்தட்ட ஜூன் 2 வரையும் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் உள்ளூரில் இருப்பதை விட வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ உள்ளூரில் தாங்க இருக்கணும், என்னோட வேலை உள்ளூரில் தான், நான் என்ன பண்ண முடியும்? அதான் இடத்த விட்டு இடமா போக முடியும், ஊரை விட்டு ஓடவா முடியும்? அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், உள்ளூரில் தான் இருக்கணும், உள்ளூரில் தான் தொழில் பண்ணணும், உள்ளூரில் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நான் ஒரு வழிபாடை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வழிபாடை ரெகுலராக பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் உள்ளூர்லேருந்து உங்களுடைய வாழ்க்கையை பயணிக்கலாம். சனிக்கிழமை முருகன் கோவிலுக்கு போய், ஓகேவா, மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாச்சும் கட்டாயமாக போகணும். என்னால் சனிக்கிழமை போக முடியலங்க, வேலை இருக்குங்க, இருக்கட்டும், ஒரு சனிக்கிழமையாக போக முடியும்ல, ஒரு சனிக்கிழமையாவது முருகன் கோவிலுக்கு போய் நீங்கள் அங்கே முருகனுக்கு அபிஷேகத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. நல்லெண்ணெய் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் கரெக்டாக மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமையாச்சும் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தா உள்ளூர்லேருந்து தொழில் நடத்தலாம், உள்ளூர்லேருந்து வேலை பார்க்கலாம். சரியா? அப்படி இல்லைங்க, வெளியூர் போனால் லாபம் கிடைக்குன்னா போக ரெடினா உடனே கிளம்புங்க. இந்த ஜனவரி மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரையும் இருக்கும் இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல போய் நகர்ந்து வேலை பார்க்கும்பொழுது நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயமும் நடக்கும். தடையில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். வெளிநாடு போகணுமா தாராளமாக கிளம்புங்க, வெளியூரில் போய் பயணம் செய்யணுமா தாராளமாக பண்ணுங்க. அதே வெளியூரில் தான் பயணம் செஞ்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் தான் நீங்கள் பயணம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை இப்போ நகர்த்திக்கிறீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? இடமுட்டு இடம் மாறும். அந்த மாறுதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு.
உங்களுக்கு எதிர்பார்க்காத லாபங்கள் ஏற்படும். எதிர்பார்க்காத லாபங்கள் ஏற்படும். கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமாக உருவாக போகுது. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க போது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் 2வது திருமணம் முடிவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. யாரெல்லாம் மகர ராசியில சொந்த தொழில் செய்து தன்னுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, உங்களுடைய அங்கீகாரம் உறுதியாக வெற்றி பெறும். நல்ல லாபத்தை பெறுவதற்கான பாக்கியம் உண்டு. பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த 2026 அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கும் மகராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலையில் உறுதியாக அமர்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகுது. ஐயா, ஏற்கனவே அரசாங்க வேலையில இருக்கும். இப்போ அரசாங்க வேலையில் நிறைய சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கின்னு கண்டிப்பாக கிடைக்கும். ஜூன் 2க்கு மேலே அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. மிகப்பெரிய கிரக ரீதியாக முன்னேற்றம் உண்டு. நீங்கள் சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி சொந்த வீடு கட்டி மகிழ்ச்சி அடைவதற்கான சூழ்நிலை உண்டு. மகர ராசி பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்களாக பட்ட போராட்டம், கஷ்டம், கவலை, கண்ணீர் என்ற வார்த்தைகள் எல்லாமே நீங்கி இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் ஏற்படுது, இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்க போகின்றன. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். முடியாதுங்கிற வார்த்தை இனிமேல் சொல்லாமல் உங்களால தான் முடியும் அப்படிங்கிற வார்த்தையை பிறர் சொல்லும் அளவுக்கு நீங்கள் செயல்பட போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் கிடைக்கும், என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றம் கிடைக்கும்னா, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருகின்ற நாட்களில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு முடிந்தளவு மஞ்சள் அபிஷேகம் செய்வதற்கு அதற்கான பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் மகர ராசிக்கு மகத்துவமான வாழ்க்கையும் மகத்துவமான பொருளாதார நிலையை முன்னேற்றம் அடையக்கூடிய செயல்பாடுகளும் அம்மனின் அருள் மூலமாகவும் கோச்சார கிரகங்களின் துணையுடன் கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டாக போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா வருடத்தின் பொது பலன்களை. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மகர ராசி என்பர்களுக்கு இந்த 2026 ஏழரை சனியிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இந்த ஏழரை சனி அப்படின்றது மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான பொருள் இழப்புகள், அதிகப்படியான உறவுகள் இழப்புகளை கொடுத்திருக்கு. நிறைய பேருக்கு திருமணம் ஆன உடனே விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு விஷயமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய 2026 அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆஃப்டர் ஜூலை உங்களுக்கு அவர் வக்ரம் அடைகிறார். இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் உங்களுக்கு வக்ரம் அடைகிறதுனால நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இப்போ அடையக்கூடிய அந்த சனியினுடைய வக்ரத்தன்மை அப்படின்றது பெருமளவுக்கு ஏழரை சனியின் பாதிப்பை கொடுக்காது. ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வந்து ஒன்றரை வருடங்கள் ஆகிறதுனால இந்த 2026 அந்த சனி பகவான் பெரும் ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டார். நிறைய ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 3ஆம் இடத்துல இருந்து சனி வக்ரத்தன்மை அடைகிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு இலக்கை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். மகர ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வருடத்தின் இறுதியில ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வருகிறார். அந்த சந்திரன் மீது ராகு போகக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் மனக்குழப்பங்களையும் மன நெருக்கடிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். நீங்க முடிவெடுக்கும் போது சில ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய ஒரு விஷயங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த மன போராட்டங்கள் அப்படின்றது இந்த 2026 இறுதியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதற்குண்டான சில வழிமுறைகளை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க, ஒரு தெய்வ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க. இந்த ராகு கேது வர்ற இடங்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே அவர்கள் எந்த இடத்துல தெய்வ பிரார்த்தனைகளை அதிகமா வைக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த ராகு கேது பெரிய அளவு பாதிப்பை கொடுக்காது. அதே சமயத்துல எந்த இடத்துல பாசம் அதிகமாக வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துல பாதிப்பை அந்த ராகு கேது அப்படின்ற நிழல் கிரகங்கள் அந்த பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அதனால இந்த ஆண்டின் இறுதியில் ஒரு மன போராட்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே அவர்களினுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்றத இடைவிடாம பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த குலதெய்வ வழிபாடு இவர்களுக்கு முன்னின்று வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போகுது. தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், பார்ட்னர்ஷிப் தொழில் இது எல்லாமே நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் தொழில் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபங்களும், உற்பத்தி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர்ஸும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் இந்த உற்பத்தி துறை சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய தொழிலாகப்பட்டது எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அளவுக்கு விரிவடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது, உங்களுடைய அருகாமைக்கு இடத்துல நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலாகப்பட்டது உங்களுடைய இடம் கடந்து உங்களுடைய மாநிலம் கடந்து செல்லக்கூடிய அளவிற்கு அந்த தொழிலினுடைய அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாரெல்லாம் ஒரு பிராண்டா உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மகர ராசி என்பர்கள் அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு தருணம் தான் இந்த 2026. உங்க தொழில் ஒரு பிராண்டாக ஆகிறதுக்கும் உங்க ப்ராடக்ட் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழிலுக்கு உண்டான முழு ஒத்துழைப்பையும் அரசாங்கத்திலிருந்து நீங்க பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்கத்துல இருந்து ஏதாவது லோன் வேணும் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரம். அதாவது கான்ட்ராக்ட், அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட, அடுத்து அரசாங்க டெண்டர் இது மாதிரியாக எல்லாம்
பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு அமைப்பை கொடுக்க போகுது. ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், அடுத்து கன்சல்டன்சி சர்வீஸ்ல இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸ், இந்த மாதிரியாகலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்துல அவர்களினுடைய வேலையில கொஞ்சம் ஒரு நலிவடைந்த ஒரு சிச்சுவேஷன், இது நாள் வரைக்கும் இருந்த வாடிக்கையாளர்கள் இப்போ கொஞ்சம் குறைவதற்குண்டான ஒரு தருணம். நீங்க உங்களுடைய தொழில் மீது இருக்கக்கூடிய அந்த அக்கறையின்மை காரணமாக இந்த சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா உங்க தொழில ரொம்ப பெரிய அளவுக்கு அதுல ஒரு கவனத்தோட செயல்படாம இருந்தீங்க அப்படின்னா இது பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குரு அதிசாரம் பெற்று போகும்போது அந்த மாதிரியாக சில ஏமாற்றங்கள் இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபருக்கு மேலதான் இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாதிப்பை இந்த குரு அதிசாரம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த உறவுகள்ல நான் முதல்லயே சொன்ன மாதிரி திருமணம் சார்ந்த ஒரு உறவுகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் அந்த உறவுகள்னால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்போதுமே கணவன் மனைவி அந்த உறவுல ஒரு பாதிப்போட இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த வருடத்துல ஒரு சுமூகமான ஒரு மனநிலையோடையும் அந்த மனநிலை நீண்ட காலமாக நிலைத்து இருக்கிறதுக்கு உண்டான ஒரு கோரிக்கைகளையும் உடைய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கணவன் மனைவி உறவுல ஒரு நல்ல ஒரு மன மாற்றங்களும், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் இருக்கு. அந்த திருமண பந்தம் அப்படின்றது மிகவும் அதிகப்படியான ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால யார் யாரெல்லாம் திருமணத்திற்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வருடமாக இருக்கும். இந்த வருடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரன் மூலமாக, அந்த கலத்திரம் மூலமாக உங்களுடைய லைஃப்ல ஒருபடி முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த 2026 பாத்தீங்கன்னா வியாதி சம்பந்தப்பட்ட சில தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த 2 வருடங்களாக வியாதியினால அவஸ்தைப்பட்டுட்டு உங்களை பாக்குறதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு தொந்தரவுகளை அனுபவித்த இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் அதிலிருந்து நிவர்த்தி பெற்று உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணங்களையும் இந்த 2026 ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை இந்த வயதானவர்களுக்கும் வியாதி சம்பந்தப்பட்ட தொல்லைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நிவர்த்தியும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு 2026 இருக்க போது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது மாணவ பருவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுடைய கல்வி படிப்பாகப்பட்டது வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ ஒரு உயர்ந்த அளவை அடைவதற்குண்டான ஒரு நேரம், நீங்க நினைத்த ஒரு கல்வி தகுதியை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் மகர ராசி என்பர்கள் அந்த சாஃப்ட்வேர் சார்ந்த துறையில ஒரு என்ட்ரி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இந்த மகர ராசி என்பவர்களுக்கு, மாணவர்களுக்கு இந்த துறையில நிறைய ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகப்படி திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் லட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு 2026 மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 எப்படிமா இருக்கும் அப்படின்னு மகர ராசி ரொம்ப ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மகரத்திற்கு மகத்தான மாற்றங்கள் சொல்லலாம். ஏன்னா நிறைய கஷ்டம், நிறைய கடன் பிரச்சனை, ஜானேர்னா முழம் சறுக்குதுன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 35-40 வயதை கடந்தவங்களுக்கு இந்த 90 கிட்ஸுலாம் இன்னும் திருமணமே ஆகாம இருக்கு. திருமண வாழ்வில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க, அந்த ஏழரசன்ல பிரிந்திருக்கிறாங்க, பொருளாதார முறை எங்கேயோ போய் முதலீடு போட்டு அது மாட்டிக்கிச்சு, என் தம்பி கூட பிறந்தவன் என் முதுகுல குத்திட்டான், என் நண்பன் முதுகுல குத்திட்டான், இந்த மாதிரி சொல்லி அங்கலாய்க்கக்கூடியவர்கள், தாய் வழி தந்தை வழி உறவுகளுடன் மனப்பிசுக்கு, உடல் ஆரோக்கிய குறைபாடு,
நிறைய பேர் வந்து பல வழக்குகள்ல போய் சிக்கி கொண்டிருப்பது, இதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஜூன் வரைக்கும் வந்து பொறுமையா கடந்து வந்துருங்க. ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வேகம் எடுக்க பாருங்க. 7ல் வரக்கூடிய குரு உங்களுக்கு அட்டகாசமான பலன்களை தருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ராசியை பார்த்து அப்படியே ததாஸ்துன்னு சொல்லிடுவாரு. அந்த குருவுடைய பார்வை உங்களை வந்து நல்ல தேக பலம், மனோபலம், உடல் பலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், நல்லா வந்து ஒரு பொலிவை கொடுத்துருன்னு வந்து சொல்லலாம். அனைத்து வகையிலையும் உங்களை அருள், ஆற்றல், ஆக்கம், ஒரு தெளிவோட பயணிக்க வைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். லாபம் உண்டு. இது வரைக்கும் எனக்கு லாபமே இல்லைன்றவங்களாம் இப்ப ஒரு 100 ரூபாய் முதலீடு போட்டா கூட அதுல வந்து ஒரு 1000 ரூபாய் முதலீடு காணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மல்டிப்ளையா வந்து ஒரு லாபத்தை கொடுப்பது. தொழில் முன்னேற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், நல்ல மைக்ரேஷன், நல்ல பிசினஸ்ல வந்து விரிவுபடுத்துவது, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ப்ரமோஷன், நல்ல வந்து ஒரு பதவி உயர்வு, நல்ல ஒரு வாழ்நாள் சாதனையாளர்கள் அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகரத்திற்கு மகத்தான காலகட்டம். எண்ணியது என்னவாறு தொழில், திருமணம், படிப்பு, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் அனைத்தையும் கொடுப்பதற்காக வர கர்ம வினையே தீர்ந்துரும் சொல்லலாம். இது வரைக்கும் மூளையில முடங்கி இருந்தேன், என்னமே செய்ய முடியல, என்னவோ பித்து பிடிச்ச நிலையில நான் பாட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், படாத்திக்கிட்டு இருக்கேன்றவங்கலாம் இப்ப உங்களை வெளிப்படுத்திக்கிற விதமே வேற மாதிரி இருக்க, வேற லெவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தெரியாத ஒரு களம் இறங்கும் அப்படின்னு வந்து மகன் சொல்லலாம். உங்களுக்கான அட்ராசாக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய அதிரடியான திருப்பங்களை மாற்றங்களை கொண்ட வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் வந்து பாஸ்போர்ட் விசாவுக்குலாம் அப்ளை பண்ணோமா, ஒரு வேலைலாம் கிடைக்கல, நீங்க கேட்ட கம்பெனில நீங்க கேட்ட சம்பள உயர்வுல இப்ப இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பது, நல்ல ரிலேஷன்ஷிப் அமைவது, காதலில் இருந்த அந்த பிரேக்கப்ல இப்ப வந்து டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்த பிரச்சனைகள் நீங்குவது, எல்லாரும் கருத்துருமித்து இணைவது, பெண்களுக்கு இது வரைக்கும் புகுந்த வீட்டில் இருந்த தொல்லைகள் நீங்கி அவங்களே வந்து இவங்களை வாழ்த்துவது, தொழில் செய்யற இடத்துல ஒரு ப்ரமோஷன், மேலதிகாரிகள் பாராட்டப்படுவது, இது ஆண் பெண் இருவராக இருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து நீங்க இல்லாட்டி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளவு நல்ல பேரே கிடைக்காதுன்னு உங்களுடைய அப்படியே வாழ்த்து மலையில அதை உங்களை போட்டு கொடுத்தவங்க கூட இப்ப வந்து 10ஓட 1 11 சேர்ந்து உங்களுக்கு புகழ் பாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருகி சமூகத்துல ஒரு பேர் புகழ் அங்கீகாரத்துடன் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான சூழல்னு சொல்லலாம். அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாம் வெற்றி கொடு கட்டுதான் இந்த காட்டுல மலை அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய செல்வாக்கு, மக்களுடைய செல்வாக்கு பெருகி உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வந்து ஒரு பேர் புகழ், நேம் ஃபேம், அங்கீகாரம், ஒரு சக்சஸ்ஃபுல் சர்வைவல், உழைப்பின் ராசி. நாளைக்கு வந்து உடம்புலன்னா கூட இன்னைக்கு வரைக்கும் உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. உழைக்கலன்னா அவங்க வந்து அங்க சனீஸ்வர பக்கம் விட மாட்டார். ஒரு இறுகின பாறை, கடும் பாறை, ஒரு இறுக்கமான ஒரு பாறை வந்து மகரம், கும்பம் கூட பரவாயில்ல. அதனால இது வந்து எப்படின்னா எப்பவுமே வந்து அத வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் டே டு டே லைஃப்ல சந்தித்து வெற்றியை காணக்கூடியவர்கள். படிப்படியா இன்ச்சு பை இன்ச்சா நகர்ந்தாலும் இவர்களுடைய வெற்றி ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு சிறப்பான வெற்றியா இருக்க. முதல் ஒண்ணுதான் எதுலையுமே. அதனால எப்போ ஒரு முதலைப்படுத்தி வாங்கி வைத்து பார்த்து கொண்டு வரக்கூடிய மகரம் வெற்றியின் சிகரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் வந்து மாணவர்களா இருந்தீங்கன்னா நல்ல கல்வி, ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சென்ட்ரல் போர்டா இருந்தாலும் சிபிஎஸ்ஆ இருந்தாலும் நல்லா வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது. உங்களால் உங்கள் கல்வி நிறுவனத்திற்கும் உங்கள் இல்லத்திற்கும் உங்களை சார்ந்தவருக்கும் பெருமை தேடி தருவீங்க. அப்ப படிப்பா இருக்கு, ஒரு இளைஞரா இருக்கீங்கன்னா நல்ல கல்வியில் சாதனை, இளைஞரா இருக்கீங்கன்னா ரிலேஷன்ஷிப், நல்ல தொழில், ஒரு நடுத்தர வயதுல இருக்கிறோம் ஒரு 45ல இருந்து ஒரு 60 வயதுக்குள்ளனா நல்ல டேக் ஆஃப் தான் உங்க லைஃப்ல. நல்ல பொருளாதார மேம்பாடு, பொருளாதார உயர்வு, எல்லா தடைகளையும் உடைக்க போறீங்க. கல்யாண தடை, நம்மளுக்கு தொழில் தடை, பணத்தடை, பொருளாதார முன்னேற்றம் இல்ல, வழக்கு வியாஜங்களை மாட்டிக்கிறது, ஒரு ஆரோக்கிய குறைபாடு, இது வரைக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கிய குறைபாடு, சைனஸ், ஒரு சிலருக்குலாம் வந்து சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அந்த போறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அந்த மாதிரி கால், பாதம், ஜாயின்ஸ் பெயின், நம்மளோட செரிமானம் சரியா இல்லாம அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் தொந்தரவால பாதிக்கப்பட்டவங்க இவங்கெல்லாம் வந்து கூடுதல் கவனமா இருக்கணும். கால்சியம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது, அப்புறம் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுவது, உணவு, நீர், தண்ணி, சுவாச கோளாறு இல்லாம பார்த்து கொள்வது, நல்ல பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் வந்து வாழ்வியல் மாற்றங்களையும் உணவு பழக்க வழக்கங்களையும் சீரான பழக்கத்தை ஏற்படும் போது மகரம் சிகரத்தை நிச்சயம் தொடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்ப மகரத்தில் இருக்கக்கூடிய 1 வயது கூடுதல் 90 வயது குழந்தை வரைக்கும் இந்த வருடம் மகரத்துக்கு ஜனவரியில இருந்து நம்மளுக்கு எண்டு கார்டு போடாம டிசம்பர் வரைக்குமே அருமையான பலன்கள். கடகடகடகன்னு நம்ம வந்து சிறம்பட திட்டமிட்டு செயலிட்டு
அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக்கி கொள்ளலாம். குலதெய்வ கோயிலுக்கு வேண்டுதல் வைத்து நீங்க இந்த காலகட்டம் பணிகளை மேற்கொள்ளும் போதுதான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். உங்கள் திட்டமிடல் வடிவமைப்பு மட்டும் சிறப்பாக இருக்கணும். இந்த காலகட்டம் வந்து சாஸ்திர ஈடுபாடு, நல்லா வந்து கல்விகளை வந்து கத்துக்கொள்வது, உங்க பூர்வ புண்ணியம் இது வரைக்கும் எனக்கு சிறப்பா கிடைக்கல, பொருளாதாரத்துல ஒரு மேன்மை நிலையில இருக்கிறவங்களுக்கு இப்ப கிடைப்பது, வெளியூர் பிரயாணங்கள், வெளியூர் வேலை வாய்ப்பு, நீண்ட தூர ஆன்மீக பயணம், ஒரு சிலர் கேதார்நாத் பத்ரிநாத் போவது, அதாவது வயதானவர்கள் ஓரளவுக்கு நாங்க பரவாயில்ல நம்ம லைஃப்ல கொஞ்சம் வந்து கடந்து வந்துட்டோம்னா அன்றாட வாழ்க்கை நல்லபடியா போனாலே இறைவனுக்கு நன்றி சொல்லி நீங்க கடந்து வருவது, பெருசா வேற எதுவும் வந்து நீங்க முயற்சி செய்யக்கூடிய காலம் இது இல்லை. அப்படியே வந்து கடந்து வந்துருங்க, கேஷுவலா வந்துருங்க. அருமையா அவங்க எண்ணங்கள்லாம் சிறப்பா இருக்கு. இது வரைக்கும் வந்து உள்ள காணல, எனக்கு வந்து ஒரு பொருளாதாரம் பத்தல, எனக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லைன்னா எல்லாமே அதுல இருந்து விடுபட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த காலகட்டம் பெண்களுக்கு இருந்த மனக்குறைகள், மனச்சஞ்சலங்கள், மன விரக்திகள், உடல்நிலை குறைபாடு, கணவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தேன், குழந்தைகள் வந்து என்ன மதிக்கல, எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த பெண்களுக்கும் இப்ப வந்து ஒரு நல்ல இன்ப நிலையான ஒரு மனநிலை ஏற்படக்கூடிய அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளா புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம், இப்ப நல்ல புத்திர பாக்கியங்கள் கிடைப்பது, அந்த வைத்தியங்கள் கை கொடுப்பது, இதுதான் இங்க வந்து பெரிய ஸ்பெஷல். அதெல்லாம் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்க வந்து சிறப்பா பயணிப்பது, நல்ல வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைவது, சமூகத்துல பேர் புகழ் அங்கீகாரம் கிடைப்பது, நீங்கனாலே 10 பேர் எழுந்து மரியாதை கொடுக்குற அளவுக்கு உங்க லெவல் வேற லெவல்னு சொல்லியாச்சு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வெற்றி கொடி கட்டும் மகரம். மகரம் பத்தரை மாத்து தங்கமாய் ஜொலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகர ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகர ராசி எப்பொழுதும் வந்து நீங்க பிறந்த கிழமையிலயோ இல்ல சனிக்கிழமையிலயோ மதியம் 1 to 2க்குள்ள இல்ல எப்ப நேரம் கிடைக்குதோ ஒரு அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. நம்ம வந்து ஒரு ஃபுல் மீல்ஸே வாங்கி கொடுத்துருங்க. எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு இனிப்போட 11 ரூபா மேல பணம் வச்சு ஒரு வாட்டர் பாட்டிலோட கொடுங்க. நல்லா வந்து ஒரு மருத்துவ உதவியில இருந்து அவங்களுக்கு என்ன உதவி இருக்குமோ பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, பினான்சியலி தாராளமாக செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் பலன்கள் ரெட்டிப்பு மடங்காக அதிகரிக்கும். இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம். மேற்கொண்டு வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து முடிவெடுக்கணும், ஒரு தொழில் முன்னேற்றம் எப்ப கிடைக்கும், ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து முடிவெடுக்கணும், வீடு வண்டி வாகன யோகம் எனக்கு எப்ப அமையும் அப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கும். அதற்கான சந்தேகங்கள் தீர்த்து கொள்வதற்கு கீழ்காண என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பதிவுகள்ல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வழிபாட்டையும் மந்திர உச்சாரணங்களையும் அந்த இறை வழிபாட்டையும் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்கூடா காணலாம். நம்பிக்கை மட்டும்தான் வேணும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது ஒவ்வொரு பிரார்த்தனையும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும். கூடவே வந்து தான தர்மமும் கண்டிப்பாக செய்யணும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.